தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். யோபு 34 அதிகாரம் 13வது வசனம். பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூச்சக்கரம் முழுதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? ஹல்லேலூயா. பூச்சக்கரம் என்பது பூமி. பாருங்கள், இந்த ஒழுங்கின்மையான பூமியை கர்த்தர் ஒழுங்குபடுத்தினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஒழுங்கின்மையாய் இருந்தது பூமி. கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஒழுங்குபடுத்தினாராம். இந்த பூமியில என்னெல்லாம் வரணும், எப்படிலாம் இருக்கணும், தண்ணி எங்க இருக்கணும், கடல் தண்ணி எங்க இருக்கணும் என்பதை கர்த்தர் என்ன பண்ணார்? நியமித்து வச்சார். நட்சத்திரங்கள் எங்க இருக்கணும் என்பதை கர்த்தர் அழகாக நியமித்து வைத்தார். ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் தெளிவாக வைத்தார். மீன் எங்க இருக்கணும், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்களா? வசனங்கள்லாம் படிச்சிருக்கீங்களா? காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள். காட்டு மிருகத்தை தூக்கி நீ என்ன பண்ணாத, வீட்டில் வளர்க்கக்கூடாது. வீட்டு மிருகங்கள் என்பது இருக்குது, வீட்டு நாயின்னு இருக்குது, காட்டு நாயின்னு இருக்குது. ஆகையால் காட்டில் வாழ்ற சில பிராணிகள் காட்டில் தான் இருக்கணும். வீட்டில் வளர்க்குறது உங்களுக்கு கொஞ்சி விளையாடுங்கள். வீட்டிலலாம் கொஞ்சம் வளர்க்கலாம், விருப்பம் தான் வளங்க, உங்களுக்கு பிடிச்சா வளங்க. ஹல்லேலூயா. ஆகையால் இந்த பூமியை கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்தி, இந்த பூமியிலலாம் என்னென்ன இருக்கணும் அப்படி என்பதை கர்த்தர் என்ன நினைத்தாரோ அதை தேவன் உண்டாக்கினார். நீங்க பார்க்கிறது எல்லாமே கர்த்தர் மனதிலிருந்து வந்தது, உள்ளிருந்து வெளியே வந்தது. அப்ப கர்த்தர் மலைனா எப்படி இருக்கணும்? ஹலோ, மலைகள் எப்படி இருக்கணும்? பறவைகள்லாம் வானம் வெறும் வானமா இருக்கக்கூடாது, பறவைகள் இருக்கணும். அழகா நிரப்பி அழகுபடுத்தியிருக்கிறார். இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வயசு பத்தாது, போய் என்ன பண்ணலாம், சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம். எவ்வளோ ஒரு அழகான விஷயங்கள். யாரெல்லாம் வெளியில் போய் பார்த்து ரசிச்சிருக்கீங்க? போனது இல்லையா? இப்போ இருந்து வரும்போதே கூட பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இன்னக்குள்ளே நம்மளை சுற்றியே 1008 விஷயம் இருக்குது. அதை சில நேரம் நம்ம கண்டுக்கிறாமல் போவோம். கண்டுக்கிறணும் பாருங்க. சில நம்மகிட்டே வந்து நல்ல பொருள் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவோம், எங்கேயோ இருக்குது, அதுதான் நல்லது. ஏற்கனவே உங்கள் கையில் இருக்குது. 1008 ட்ரெஸ்ஸு வச்சாலும் என்ன பண்ணுவாங்க, ஒன்றுமே இல்லாத ட்ரெஸ்ஸு தான் நல்லா இருக்குன்னு ஓடுவாங்க இங்கேருந்து அவ்வளோ தூரம். அந்த மாதிரி இருக்கிறத வச்சு என்ன பண்ண மாட்டான், அதை கவனிக்க மாட்டான், பார்க்க மாட்டான். தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு வருகிறவர். அப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஒழுக்கத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி நேர்த்தியாக வைத்திருக்கிறார். காலங்கள், சமயங்கள், நேரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒழுங்குபடுத்திருக்கிறார். இந்த காலத்தில் தான் அது நடக்கணும் அப்படின்னு. கர்த்தர் எல்லா நேரங்களையும் எப்பவுமே டப் டப்னு செய்யறதில்ல. கர்த்தர் சில காரியங்களை வைத்திருக்கிறார். ஒரு குழந்தை இத்தனை மாதம் வரைக்கும் தாயின் வயிற்றுல இருக்கணும். இங்கேயும் இப்படி தான் இருக்குது, வெளிநாட்டிலையும் இப்படி தான் இருக்குது. உலகத்தில் எங்கே போனாலும் என்ன இருக்குது, ஒரே மாதிரி தானே பிறக்குது. குழந்தை வேற மாதிரி பிறக்குதா? இல்லை. மிருகங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் யோசித்து பாருங்க. கர்த்தர் எல்லாமே ஒரு வரைமுறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ பாருங்க, எல்லாவற்றையும் இப்படிதான் வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் எப்படி வாழணும் என்பதெல்லாம் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம கையில் எது கொடுத்துருக்கிறாருன்னா, எங்கள் வாப்பா ஒரு ஒழுங்கு இருக்குது, நீ வந்து என்ன பண்ணாத, ஒழுங்கின்மையா நடந்துட்டு இருக்காத. வாசிப்போம் 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். மேலும் சகோதரி, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட மறுவின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரியும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறோம். பெக்கிங் பண்ணி கேட்கல, கமாண்டிங் பண்றாங்க. ஐயோ, ஒழுங்கற்று நடக்கிறவங்களோடலாம் நீங்களாம் வந்து ப்ளீஸ் தயவு செய்து சேராதீங்கப்பா அப்படின்னு பெக்கிங் பண்ணல, கட்டளையிடுறாங்க. கமெண்ட், ஒழுங்கற்று நடக்கிற எந்தளோட போய் கூட்டாளி வைக்காத, ஏன்னா நீயும் அவனை போலே நடக்க ஆரம்பிச்சிருவ. ஒழுங்கின்மையா வாழ்ற எந்த மனுஷனுடைய வாழ்விலையும் போய் கூட்டு சேராத, ஏன்னா அவங்கள போல நீ என்ன பண்ணுவ, உனக்கு வாழ வந்துடும். அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்றார் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒழுங்குபடுத்த ஆரம்பிக்கிறார். அவரே பார்த்தீங்கன்னா, அவரே சில விதிகளுக்குள்ள தான் அவர் கிரியை செய்கிறார். அவர் பேசின வார்த்தைக்கு அவரே கட்டுப்பட்டுலாம் அவர் வேலை செய்கிறார். அவர் ஏதோ குண்டாக்க மாட்டாக்க அப்படி இப்படிலாம் செய்யறது இல்லை. இப்போ நம்மளவே கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அற்புதம் செய்யணும்னா அவர் என்ன சொல்றாரு, விசுவாசிக்க சொல்றாரு, எல்லாம் பண்ண சொல்றாரா இல்லையா? இப்படிலாம் பண்ணாதான் நான் என்ன பண்ணுவேன், வேலை செய்வேன் அப்படின்றார் கர்த்தர். அப்போ இந்த நியமங்கள்ல ஒரு மனுஷன் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறணும், தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் வந்து எப்போ கிரியை செய்வாரு, எப்படி கிரியை செய்வாரு, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் முதல் புரிந்துக்கிறணும் பாருங்க. அப்போ அதை புரிந்துக்கிட்டாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், சரியா போக முடியும். நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றதுல தன்னை விட்டு கொடுக்கறதே இல்லை பாருங்க. பாருங்க, இப்போ இந்த போன வர சமயத்தில் பையன் சொன்னான் பாருங்க, இந்த பையன் ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, சோம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ பாருங்க, அந்த பையனுக்கு இங்கே ஆண்டுடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறோம், எல்லாம் கற்று இருக்கிறதுனால ஆவியானவர் லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் தசமாக வச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை. அப்போ வயிற்று வலி வரதான் செய்யும், வயிற்று பிரச்சனைகள் வரும். ஒரு தசமாக கொடுக்கலன்னா என்னென்ன நடக்கும், ஏதெல்லாம் நடக்கும்ன்றது சில விஷயங்கள் இருக்குது. அப்போ பாருங்க, அதை நாங்கள்லாம் ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த கற்றுக் கொடுத்ததுனால அந்த சத்தியத்தை இந்த பையனுக்குள்ளேருந்து ஆவியான வேலை செய்திருக்கிறார்.
அப்போ பாருங்க, அந்த பையன் சொன்னா ஆமாம் வைக்கல அப்படின்னு. முதல்ல மன்னிப்பு கேளு, ஆண்டுகிட்ட முழங்கால் படுத்து மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்ட அப்படின்னா உனக்கு வயிற்று வலி நீங்கிரும். பாருங்க, அவன் மன்னிப்பு கேட்டோடனே வயிறு வலி நீங்கிருச்சு. ஹலோ, இருக்கீங்களா? அப்போ பாருங்க, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சத்தியம் அதுதான். சத்தியத்தை சரியாக புரியலன்னா போச்சு. என்னதான் வந்து சத்தியத்துக்கு விரோதமாக நிறைய பேர் பேசினாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல உபாதைகளை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த உபாதைக்கு பிரச்சனை இதுதான் சொல்லி சத்தியத்தில் வெளிப்படுத்தி காமிச்சாலும் அவன் அந்த சத்தியத்தையே பொய்ன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். அதெல்லாம் கிடையாது, அப்படி இப்படி அது இது அந்த மாதிரி இந்த மாதிரின்னு. என்னோட வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் சத்தியத்தில் அப்படின்னா என்ன காரணம்னா, கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியம். எந்த விஷயத்தால என்ன வியாதிகள் வரும் என்பதை கூட கர்த்தர் எனக்கு தெளிவாக சொல்லுவார். இந்தந்த வியாதிகள் இன்னென்ன பிரச்சனையில் என்ன ஆகும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனச்சோர்வுகள், பணத்தில் எங்கே பார்த்தாலும் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ சம்பாதிக்கிட்டே இருப்பான், அடி விழுந்துகிட்டே இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பணத்தை திருட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க கிறிஸ்தவர்கள். அவங்கள்ட்ட என்னதான் போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆரம்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வரையில் பைபிள் காலேஜில் எப்படி கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த மெத்தடில் பண்ண ஆரம்பிக்கும் டோட்டல் ஃபெயிலியர் ஆச்சு மினிஸ்ட்ரி. ஒன்றுமே இதாகலை. அதுக்கு முன்னாக்கெல்லாம் ஆவியான லீடிங்கில் பண்ணிகிட்டு இருந்தேன். பைபிள் காலேஜ் வரவும் சரி, அங்கே சத்தியத்தை கேட்டு இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க சொல்படி வழி நடத்தும் போது எங்கேயுமே சக்ஸஸ் இல்லை. மக்களுக்கு தீர்வு அங்கே என்ன உண்டாக மாட்டுது. தேவனுடைய கிரியை அங்கே நின்று போயிடுது. என்னடா தேவன் ஏன் கிரியை செய்ய மாட்டார்? நம்ம முன்னாடி கூட ஏதோ தெரிஞ்ச அளவு ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது கூட நல்லா இருந்துச்சு. பைபிள் காலேஜ் வரது முன்னாக்க பயமாக ஊழியம் பண்ணியிருந்தோம் பாருங்க. அந்த ஊழியத்தில் கூட பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணோம். கடவுள் பயங்கரமாக கிரியை செய்தார். பைபிள் காலேஜ் வந்துட்டு அங்கே கற்றுக் கொடுத்த விஷயத்தை அப்படியே வந்து பண்ணும்போது என்ன ஆக மாட்டுது? ஒன்றும் வேலை செய்யலை. அப்போ தான் ஆவியான சொன்னார், நீ எல்லாம் கற்றுக்கிட்டல, இப்போ நான் உனக்கு எப்படி வழி நடத்துகிறனோ அதை நீ என்ன பண்ணும் கேளு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாயிருக்கு என்பதை முதல்ல கண்டுபிடிச்சு அதுக்கு என்னுடைய சத்தியம் என்ன சொல்லு என்பதை கவனித்து அந்த ஒழுங்குக்கு அவனை கொண்டு வா, அந்த நிலைக்கு கொண்டு வா. அவன் ஒழுங்கின்மையா மாறி இருக்கும் பொழுது அவனை என்ன பண்ணு, அவனை ஒழுங்குபடுத்துறதுக்கு நேராய் கொண்டு வா. ஹல்லேலூயா. அப்ப அந்த நிலைக்கு கொண்டு வரும்போது தான் அவர்கள் விடுதலை அடைவதை நான் பார்க்கிறேன். கடவுள் கிரியை செய்தே பார்க்கிறேன். பாருங்க, ஒரு சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தசமபாகம் இந்த காணிக்கை வைக்காதவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கண்டுகிட்டது இந்த ஊழியத்தில் வந்து கடவுளுடைய பணத்தை திருடுற கோஷ்டிகளை தான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அவங்க திருடுறவங்களாம் கடவுளை ரொம்ப நேசிக்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கேன். ஒரு காலத்தில் நாங்களும் ஒரு காலம் வாரி இருந்தோம், இடையில கேப்ப பீரியட்ல என்னவா இருந்தோம், கடவுளை ரொம்ப நேசிக்க, ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்ட்டு. லவ் என்னன்றது இப்போ உன்னுடைய கொடுப்பனையில் தெரிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. பாருங்க, சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா சில பேர் வியாதியில் அப்படியே படுத்திருப்பாங்க, வியாதியில் இருப்பாங்க, வியாதியின் கருத்தில் மறுபடி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது. ஏன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா பணத்தில் வஞ்சித்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அதில் சில பேர் கேட்டு திருந்தும் போது வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடார். சில பேர் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டாங்க. நான் நிப்பாட்டிடுவேன், பேசுகிறத சத்தியத்தை பேச நிப்பாட்டிடுவேன். பாருங்க, பல நேரம் ஆண்டவர் சொல்லுவார், இந்த குடும்பம் திட்டு இருக்குது, இவ வந்து இந்த காரியத்தை திட்டு, அதனால தான் இப்படி கிடக்கிறா, இவன் இப்படி கிடக்கிறான், அந்த குடும்பத்தில் இதான், பணத்தில் இப்படி தான் பிரச்சனை, இதுக்கு விஷயம் என்ன, எவ்வளோ சம்பாதித்தாலும் ஏன் இப்படி போகுது, காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் பணத்தை வஞ்சித்து வைத்திருக்கிறார்கள். சரி, அப்போ இப்படி எல்லாம் நம் மனதில் சிந்தனை ஒழுங்கின்மையாக இருக்கிறோம் பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றான்னா, எப்பா என் சத்தியத்துக்கு நேரா வா. பாருங்க, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டானா அவனை கர்த்தர் என்ன பண்ணார், சபையிலே சேர்க்கிறார். வேதவசனிக்க பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் எங்கே சேர்த்தாரா? தெருவில் விட்டுட்டாரா? எங்கே வேணாலும் போ, எப்படி வேணாலும் போ அப்படி விட்டாரா? ரட்சிக்கப்பட்டவங்களும் எங்கே போய் சேர்க்கிறார் கர்த்தர்? அப்போது கர்த்தர் பாருங்க ஒழுங்குமே நடக்குதுல்ல. அவர் கூட கரெக்டாக என்ன பண்ணுறார், ரட்சிக்கப்பட கரெக்டாக ஒரு சபைக்கு நீ போகணும், ஒரு சபையின் ஒழுங்குக்குள்ளே இருக்கணும். நிறைய பேர் சபைக்கு வருவாங்க, சபையின் ஒழுங்குக்குள்ளே இருக்க மாட்டாங்க. சபைக்கு வரதுலையும் ஒழுங்கின்மையாக இருப்பாங்க. ரெண்டாவது என்னன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சபை போதர் மூலியமாய் பேசுகிற வார்த்தைகளுக்கு அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க, மற்றதெல்லாம் விட்டுருவாங்க. அவங்களுக்கு என்ன ஏதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதை விட்டுருவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த விஷயத்த நடக்கும், எடுக்காத விஷயங்கள் பாதி விஷயங்கள் வாழ்க்கையில் அப்படியே இருக்கும், மாறவே மாறாது. அப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாற்றுவதற்கும், அந்த உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கும், எல்லா பகுதியிலும் ஒரு செழிப்பை கொண்டு வருவதற்கு தான் கர்த்தர் என்ன பண்ண பேச ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் புரியுது? நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த பகுதியில் குறைவாக இருக்கீங்களோ அந்த பகுதி குறைவாக இருப்பது காரணம் என்ன? அந்த பகுதியில் நான் ஒழுங்கின்மையாக நடந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம்.
எந்தெந்த பகுதியில் நீங்கள் குறைவாக இருக்கீங்களோ, எந்தெந்த பகுதியில் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை அனுபவிக்காமல் அந்த பகுதியெல்லாம் பிசாசு வேலை செய்கிறதோ, அது காரணம் என்ன? என்னுடைய ஒழுங்கின்மை தான் பிசாசுக்கு வழியை திறந்துருக்குது. ஆகையால் தான் கர்த்தர் என்ன பண்ணுறான்னா, அவர் ஒழுங்குபடுத்த ஆரம்பிக்கிறார். அதான் இங்கே பவுல் எழுதும்போது சொல்றார், ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனை விட்டு விலகுங்க. ஆவிக்குரிய ரீதியில் ஒழுங்கற்று நடக்கிற சகோதரனை விட்டு விலகும்படி இவர் சொல்கிறார். அவர் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஒழுங்கற்ற சகோதரருடைய மெசேஜுகள் நிறையா இருக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கை ஒழுங்கற்று இருக்கும். அவங்க எப்போதுமே சத்தியத்துக்கு எதிர்த்து நின்று பேசுவாங்க, விரோதமான சத்தியத்தை பேசுவாங்க. இப்போ காணிக்கை பற்றி பேசினா காணிக்கை விரோதமாக பேசுவான், தசம் பற்றி பேசினா தசமத்துக்கு விரோதமாக பேசுவான். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்தியம் அங்கே உட்காந்துருக்கும் பாருங்க. அதை எப்படியெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு பாருங்க. வர நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்கற்று பேச அந்த தசம்பாகத்திற்கான கேள்விகளுக்கெல்லாம் ஆவியான மூலியமாக பதில் உங்களுக்கு உண்டாக போகுது. ஆண்டவர் இன்னும் நிறைய காரணம் நம்ம பார்க்க போகிறோம். ஆகையால் நிறையா எதிரிடையான சத்தியங்களை பேசி மக்களை குழப்பிக்கிட்டும் வஞ்சித்துக்கிட்டும் நீங்கள் அதை படித்து பாருங்களேன், அதை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு சமாதானமே இருக்காது. நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் மனதளவில் சரின்ற மாதிரி உங்களுக்கு காமிப்பாங்க. ஆனால் உங்கள் உள்ளமா அதை ஏற்றுக்கிறாரு. ஏன் தெரியுமா? உங்கள் உள்ளத்தில் யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். ஆவியானவர் அதை என்ன பண்ணுவார்னா, இல்லை இது தவறு, இது தப்பு என்பதை கர்த்தர் என்ன பண்ணுவார்? சுட்டி காண்பிப்பார். நீங்கள் மனதில் உங்களை சரி பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஆனால் உள்ள என்ன பண்ணுது? கரெக்டாக ஆவியான சொல்லுவார், இல்லை இல்லை இவன் பேசுறது தப்பு, இந்த சத்தியம் தப்பு என்பதை. அப்போ ஒழுங்கின்மையாக நடப்பதற்கு பிசாசுகள் இன்றைக்கு மனிதனை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் தேவ வார்த்தை கீழ்ப்படிந்து இருந்தாங்க பாருங்க. அவங்க வாழ்க்கை நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு அழகாக போனது. அவங்க தேவ வார்த்தை கீழ்ப்படிந்து போனாங்க, அது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவங்க வாழ்க்கை நல்லா இப்படி போகுது. இவன் நல்லா வாழ்றானே, சந்தோஷமா இருக்கிறானே, மகிழ்ச்சியா இருக்கிறானே, இன்பமா இருக்கிறானே. யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு. பிசாசு உடனே என்ன பண்றானா, வசனத்தை எல்லாம் மாற்றி பேசுறான். புது வசனத்தை உருவாக்கல, பேசின வார்த்தையை தான் என்ன பண்றான்னா அப்படியே மாற்றி திணிக்கிறான். அதே போலதான் இன்னைக்கு பல தவறான சத்தியங்கள் என்னன்னா, பேசுற ஒவ்வொரு சத்தியத்துக்கும் மாற்றி வேற ஒரு விதத்தை கொண்டு வருவாங்க. மனுஷன் பார்த்தீங்கன்னா பணத்தை ரொம்ப விரும்பானா வரமாட்டானா? அவனுக்கு விரும்புகிற மனுஷனுக்கு காணிக்க கொடுக்காருன்னு சொல்லி பாருங்க, அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவன் தான் அந்த சத்தியத்தை கேட்பான். நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, தசமபாகம் கொடுக்க விருப்பம் இல்லாதவன், காணிக்க கொடுக்க விருப்பம் இல்லாதவன் இவெல்லாம் எந்த சத்தியத்தை தெரியுமா? தனக்கு ஏற்ற மாதிரி யார் பேசியிருப்பாங்கன்றதை பார்ப்பான். அதுல பல கேள்விகளும் உள்ள வச்சுட்டு என்ன பண்ணுவான், இட்ஸ் ஓகே இதுதான் கரெக்டுன்னு. பார்த்துருக்கீங்களா? எது ஆப்போசிட்டா இருக்குதோ அங்கதான் போய் சேருவாங்க. அப்படி இல்லை, தேவ பிள்ளைகளே வேத வசனத்துக்கு உள்ள வரணும். தேவன் என்ன சொல்றாரு, எனக்கு உள்ள என்ன ஆவியான உணர்த்துறாரு கேட்டு பாருங்க. அநேக பிரச்சனை நீங்க தப்பிச்சுக்கிருவீங்க, அநேக காரியத்திலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்வீங்க, தீமையான காரியத்திலிருந்து தப்பித்துக் கொள்வீங்க, பிசாசின் வஞ்சலிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீங்க. ஆகையால் தேவ பிள்ளைகளே, ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும், ஒழுங்கற்று சத்தியத்துக்கு விரோதமாய் நடக்கிற எந்த ஒரு ஆட்களோடையும் நீங்க பிணைப்பு வச்சுக்கிறாதீங்க. தவறான ஒரு காரியம் பேசப்படுது அப்படின்னா, இல்லை இல்லை இது ராங்கான டீச்சிங், இந்த காரியத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், கால் வைக்க மாட்டேன். அது மட்டுமல்ல பாருங்க, அடுத்து பேசப்படுது, வாசிங்க 7வது வசனம். இந்த விதமாக எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும். பாருங்க சொல்றாங்க, இந்த விதமாய் நடக்கணும் என்பதை நாங்களே உங்களுக்கு நடந்து காமிச்சிருக்கிறோம். நாங்க பேசு மட்டுமல்ல செயலும் காமிக்கிறோம் என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். செயல்களிலும் அவர்கள் நடந்தார்கள். சத்தியத்தை சும்மா ஏதோ சொல்றது மட்டுமல்ல, சத்தியத்துக்கு அவர்களும் என்ன பண்ணார்கள், கீழ்ப்படிந்தார்கள். தேவ பிள்ளைகளே, சத்தியத்துக்கு கீழ்ப்படினால்தான் அவர் சொல்றார்கள், நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, நாங்க உங்களுக்கு எப்படி நடந்தோம், ஒழுங்கற்று நாங்க நடக்கல, நாங்க என்ன பண்ணோம், ஒழுங்கா நடந்தோம். அதனால எங்களை நீங்க பின்பற்றலாம். எத்தனை பேர் புரியுது? தசமத்து உங்களை பேசி நான் தசமம் வைக்கிறேன்னா சரியா? நான் ஒழுங்கற்று நடந்துட்டேன் நீங்க வைங்கன்னு சொன்னா சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொல்றேன். அப்போ கொடுக்கறத பற்றி பேசுகிறேன்னா நான் கொடுக்கணுமா இல்லையா? புரியுதா? இந்த ஒழுங்கற்று சில பேர் நடந்து பிரசங்கம் பண்ணுறதுனால தான் நிறைய பேர் தரமாட்டான். பார்த்துருக்கீங்களா? நிறைய சபையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை உண்ணாது. என்ன காரணம்னா, பாஸ்டர் தரவே மாட்டாங்க, அவங்க பணம் தர மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எழுதப்பட்டது. எது? காணிக்கை தசமால யாருக்கு எழுதப்பட்டது? உங்களுக்கு தான் எழுதப்பட்டது. போதகருக்கு எங்களுக்கு எழுதப்படலைன்ற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. எல்லோருக்குமே ஒரே வழிதான். எல்லோருமே ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே கர்த்தர் என்ன பண்றாரு, அங்கே அவர் நம்மளே என்ன பண்றாரு, ஒழுங்குபடுத்துறார். அப்ப பாருங்க, ஒழுங்கற்று நடக்கிறோடைய நடக்கே இன்னைக்கு அநேகர் பின்பற்றாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரவுடியா மாறுது. எப்படி? ரவுடியா இருக்க பையனோட பழகும் போது அவனை நடக்க பார்க்குறாங்க. அவன் 2 காதில் மடலை குத்துனானா, இவனை என்ன பண்றான், 2 காலை போய் குத்துறான். அவன் என்ன பண்ணான், இங்கே முடிய நிறைய வச்சு பம்ப தலை மாதிரி இவ்வளோ தூரம் இழுத்து வைக்கும் போது இவனும் பார்த்து என்ன பண்ணுறான், அழகாக இருந்த பையன், அழகாக ஹேர் ஸ்டைலாக வெட்டி சூப்பராக இருந்த பையன், அவன் பார்த்தோன்னா என்ன ஆயிடுது பாருங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையா? யாரை பின்பற்றாங்க? நீங்கள் யாரை பின்பற்றுறீங்க? உங்கள் ரோல் மாடல் என்ன? உங்கள் ட்ரெஸ்ஸிங், உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க. நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க?
முன்னாடி யாரை நீங்க வச்சிருக்கீங்க என்பதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். நாம ஒழுங்கற்று நடக்கிறவங்களை போய் ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்மளுக்கு நல்லா தெரியும் இவங்கெல்லாம் ஒழுங்கின்மையா நடக்கிறாங்க, இவங்க போற பாதை தப்புன்னு தெரியுது. சில பேர் தப்புன்னு தெரிஞ்சு என்ன பண்றாங்க, இவங்களே இப்படி போறாங்க, நம்ம இருந்தா என்ன, நம்மளும் என்ன பண்ணுவோம், அப்படி இருப்போம். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வேற மாதிரி இருக்கலாம், நீங்க அவங்கள பின்பற்றாதீங்க. அவங்கள பின்பற்றுங்க என்று வேதம் சொல்லவே கிடையாது. நீ யாரை பின்பற்ற வேண்டும்? நீ தேவனை பின்பற்ற வேண்டும், தேவனுடைய வார்த்தை பின்பற்றணும். உங்களை நடத்துகிறவர்கள் தேவ வார்த்தை பின்பற்றா அவர்களையும் பின்பற்றுங்க. நான் எந்த விதத்தில் நான் என்ன ஃபாலோ பண்றேன்னா பாருங்க, அதை பின்பற்றுங்க. உங்க ராங்கான விஷயத்தை பின்பற்ற சொல்லலை, நான் போற பாதை தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். ஹலோ, நீங்க யாரை ரோல் மாடலாக வைக்கிறீங்க? ஒழுங்கற்ற ரோல் மாடலாக வைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை சிதைஞ்சு போச்சு. சரியான பாதைக்கு நேராக, சரியான வழிக்கு நேராக கடந்து போங்கள். நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் ஒரு சிலர்கிட்ட இருக்குதா, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஜெபிக்கிற மனுஷன் எப்படிலாம் ஜெபிக்கிறான், அவன்கிட்ட அந்த ஜெபிக்கிற விஷயம் தான் அவனை ஃபாலோ பண்ணு. ஜெபிக்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோ. ஆமென். என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நல்லது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். கல்நடை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ராங்கா போனா என்ன பண்ணக்கூடாது, பின்பற்றக்கூடாது. ராங்கா வேளா முருகாலாம் போனாலும் பின்பற்றக்கூடாது. அவங்க ராங்கா போடுறாங்க, அப்பனா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், என்ன பண்ணக்கூடாது, அவர்களை பின்பற்றக்கூடாது. ஏசப்பாவை தான் பின்பற்றணும். ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறார் அதை கவனிக்கணும். இதெல்லாம் ராங், இவங்களோட பொண்ணா நான் என்ன பண்ணிடுவேன், கெட்டு போயிடுவேன். இதல்ல. என் தாய் எனக்கு எந்த வழி, நல்ல வழி ஏசப்பா பற்றி காமிக்கிறாங்களா, மாமா எனக்கு காமிக்கிறாங்களா, என்ன பண்ணிடணும், போயிடணும் பின்னாடியே. மாமா நீ எவ்வளியோ நானும் அவ்வளி, வாங்க இயேசுவே நம்ம கும்பிடுவோம். இயேசு தான் நம்முடைய தெய்வம், அவர் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவர். ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் ஒழுங்கின்மையா போயிட்டு இருக்காங்க. இந்த வழியில் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அப்போ கர்த்தருடைய பாதையிலே நாம் என்ன பண்ணணும், கடந்து போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் ஒழுங்கற்று நடக்கிறார்களோ, நீங்கள் உங்கள் பாதையில் இருப்பார்கள் என்றால் தயவு செய்து அவர்களெல்லாம் உங்களை விட்டு என்ன பண்ணுங்க, விலகி விடுங்கள். சொல்லுங்க, விலகிருங்க. யார் விட்டு விலகணுமா? யார் விட்டு விலகணும்? ஒழுங்கற்று நடக்கிறவங்களை விட்டு நீங்க என்ன பண்ணணுமா, விலகணும். அப்போ வேதம் அதை தான் சொல்லுகிறது. ஒழுங்கின்மையா நடக்கிறவங்களை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணாத. இவன் இப்படி நடக்கிறான், நானும் அப்படி நடக்கிறேன். இவன் இப்படி நடக்கிறான், நானும் அப்படி நடக்கிறேன். அவன் போற பாதை தான் அப்புறம் கடைசி உனக்கும். வேண்டாம் வேண்டாம், ஆபத்து. இவன் ஒழுங்கின்மையா நடக்கிறான், இவன் ஒழுங்கின்மையா நடக்கிறான். இது கர்த்தருக்கு பிடித்தமில்லாத ஒரு வாழ்க்கை. ஆகையால் தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். அது நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை அது கெட்டு போயிடும். நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் வரவிட்டாமல் தடுத்துரும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யாமல் போய்விடுவார். அது மட்டுமல்ல, நீங்க ஒழுங்கற்று நடக்கிற பாதையில போகும்போது அதனுடைய விளைவுகள் எல்லாமே நன்மையை கொண்டு வராது, தீமையை தான் உண்டாக்கும். உங்களுக்கே எதிர்ப்பதமா அது நிற்கும் எல்லா விதத்திலையும். இன்னைக்கு அநேக பெண்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்களுடைய வாழ்க்கையிலையும் போய் வேறு விதமெல்லாம் நடக்குதான். என்ன காரணம்னா, அவங்க நடக்கிற நடக்கைகள். இது நண்பர்கள் நண்பர்கள் அப்புறம் நண்பர்கள் தான் அதை பண்ணிட்டாருங்க. ஒழுங்கற்று நடக்கிற நண்பர்கள் யாருன்னு தெரியுது. அப்போ அங்கே என்ன உனக்கு வேலை, அங்கே என்ன அவங்களுடைய ஐக்கியம்? தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். ஒழுங்கற்று நடக்கும் பொழுது அவங்க நான் நடக்கிறாங்கன்னு தெரியுது, அவங்க எப்படி உனக்கு நல்லது செய்வா நீ நினைப்ப? ஒழுங்கற்று நடக்கிறவங்க எப்படி உங்களுக்கு நன்மை செய்வாங்க சொல்லுங்க? ஒன்றும் நடக்காது, ஒன்றும் ஆகாது. ஆகையால் தான் இங்கே வேதம் சொல்லுது, ஒழுங்கற்று நடக்கிறவங்களை விட்டு விலகுங்க. நாங்கள் எப்படி உங்களுக்குள்ள நடந்தோம் சொல்றாங்களா இல்லையா? என்ன சொல்ல பாருங்க, இன்ன விதமா எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமல். கர்த்தரும் ஒழுக்கத்தின் தேவனாக இருக்கிறார், ஒழுங்கற்று நடக்கிறவர் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளும் அந்த வழியில தான் அவர் நடத்துகிறார். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல சொல்றாங்க, நாங்க ஒழுங்கற்று என்ன பண்ணல, நாங்களும் எப்படி நடக்கிறோம், ஒழுங்கா நடக்கிறோம். நீங்க ஒழுங்கற்று நடக்காதீங்கன்றாங்க பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, வாசிப்போம் 11. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காராய் ஒழுங்கற்று திரிகிறார் என்று கேள்விப்படுகிறோமே. தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சபையில் இருக்கிறவங்க சில பேர் வீணா உக்காந்துக்கிட்டு வேலைக்கு போகிறதில்ல, வெட்டிக்கு போகிறதில்ல, உக்காந்துக்கிட்டு கதை அடிச்சுக்கிட்டு. என்னைக்குமே இந்த ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க. உலகத்தான் எப்படியே இருக்கிறான், தேவை கிடையாது. இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து தேவன் சொல்றாரு, ஒழுங்கற்று நடக்கிறா இருக்கிறத நான் என்ன பண்றேன் கேள்விப்படுறேன். பவுல் எழுதுறாரு பாருங்க, சொல்றாரு, இது தவறு. உங்கள் சில யாதொரு வேலையும் செய்யாமல். வேலைக்கு ஆண்டவர் போக சொல்லுவாரா, போக சொல்ல மாட்டாரா? நிறைய பேருக்கு என்னவாம், வேலைக்கும் இப்போ நான் கத்தட்ட உட்காந்து அப்படியே கத்தட்டே இருக்கிறேன். உங்களுக்கு அந்த வேலை கிடையாது, அது ஊழியர்களுக்கான வேலை. உங்களுடைய வேலை என்ன, நீங்கள் ஜெபம் பண்ணணும், எல்லாம் இருக்கணும், வேலைக்கு போகணும். வேலைக்கு போகலன்னா சோறு கூட சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு போகாமல் அம்மா இருக்க பாசன்ற பேரில் பிள்ளைகளுக்கு ஊட்டி 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 விடுறதுனால தான் கடைசி என்ன பண்ணுறான், வேலைக்கே போகாமல் கல்லை தூக்கி மண்டையை போட்டு கொள்றான், செயினை எடுத்துட்டு.
கேட்டால் பாசம், என் பிள்ளை. உங்கள் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல், சில பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை கூட பார்த்தீங்கன்னா வேலை செய்ய விட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுவுமே தப்பு. பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கணும், பிள்ளைகளை வேலை பார்க்க விடணும். இதெல்லாம் தப்பான விஷயம். ஏன் தெரியுமா? அந்த பிள்ளை சோம்பேறியாக வளர்க்குறீங்க ஒன்று. ரெண்டாவது, இப்படியே நீங்கள் வளர்த்து கொண்டு வரும்போது பிள்ளைகளுடைய எண்ணங்கள் வேறு மாதிரிலாம் போக ஆரம்பிக்கும். நீங்கள் சும்மாவே இருக்கணும் பாருங்கள், அவன் தான் பாவமே செய்வான். நீங்கள் இங்கே பேப்பரில் பார்க்குறலாம் இந்த மாதிரி கெடுத்தான் அந்த மாதிரி கெடுத்தான் நீங்கள் பார்க்கும்போது அவன் என்ன வேலை பார்த்தான் என்பதை பாருங்கள். சும்மாவே இருந்திருப்பான். சும்மாவே இருக்கிற பொம்பளைகள் ஆம்பளைகளை தான் ரொம்ப பாவம் செய்வாங்க. எத்தனை பேர் புரியுது? சும்மாவே இருக்கீங்களா? கொஞ்சம் பிஸியாக இருங்க. அதனால தான் ஆண்டவர் கொஞ்சம் நீங்களாம் பிஸியாக இருக்கணும், சும்மா இருக்காதீங்க. சும்மா வேலை பார்க்காத பிள்ளைகளுக்கு சோறு போட்டேன்னா தப்பு. அது தப்பான பாசம். நீங்கள் நான் பாசன்றீங்க. ஹலோ, தவறான பாசம். அது ஒழுங்கின்மையான ஒரு பாசம். உங்கள் பாசத்தில் கூட ஒரு ஒழுங்கு இருக்கணும், உங்கள் நேசத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கணும். அப்போ உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி சரியாக இருக்கும். நீங்களே அதை அனுபவிப்பீங்க. நீங்கள் ஒரு நாள் முடியாமல் இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் எல்லா வேலையும் பார்க்கும். நானே பார்க்குறேன், நான் என் பிள்ளைகளுக்கு ஒன்று பார்க்குறது நான் முடியாமல் இருக்கு, யார் எனக்கு வந்து உதவா? நீ என்ன பண்ண? அந்த பலனை அனுபவிக்கிறப்போ உட்காந்து. ஹலோ பாருங்க, நான் நிறையா பேத்துக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ அவங்க பெற்றோர் சொல்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? என் பிள்ளை இன்னைக்கு இப்படி வேலை பார்க்கறனால இன்னைக்கு நம்ம உட்காந்து சாப்பிட்றோம். ஆமேன். நம்மளே இருக்கோம். நீங்கள் சோம்பேறியாகவே இருந்து பாருங்க, நீங்கள் சோறு சாப்பிட கூட உங்களுக்கே என்ன ஆகும்? ஏன்னா மனது எதில் பழகிருச்சு? சோம்பேறித்தனமாகவே இருந்து என்ன பண்ணிடுச்சு மனது. அதனால எங்கேயுமே இது சோம்பேறியாத்தான் இருக்கும். ஹலோ, சோம்பேறி சொல்லுவாங்க பார்த்தீங்க, நல்லா வாழ்ந்தா சரித்திரமே இல்லைன்ற மாதிரி. அவன் ஆத்மா எல்லாம் விரும்பும். நான் அப்படி வந்து எப்படி, அப்பா நான் பெரிய வீடு கட்டுவோம், அப்பா உங்களுக்கு எவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்குறேன். சோம்பேறியை நீ இப்போ வளரதே தெரியலையா எப்படின்னு? நீயா சம்பாதிச்சு கொடுக்க போற? நல்ல கலகாலம் வேலை பார்க்குறவங்க கையை பாருங்கள், எப்போதும் பணம் இருக்கும். நல்லா சுறுசுறுப்பாக செயல்பட பார்த்தீங்கன்னா அவங்க கையில் எப்போதும் பணம் இருக்கும் இருக்கும். சோம்பேறி வயலை பார்த்து பைபிள் இருக்கு பாருங்க, அங்கே ஒன்றுமே இல்லை. சோம்பேறி வயல் எப்படி இருக்கும்? வயல் மட்டும்தான் இருக்கும், அங்கே ஒன்றும் இருக்காது. சுறுசுறுப்பவனுடைய வயலை போய் பார்த்தா எப்படி இருக்குது? விளைச்சல். இங்கே டெய்லி போகிறான், உழுறான், எல்லா வேலையும் பார்க்குறான், களையை பிடுங்குறான், சுத்தம் பண்ணுறான், நீர் பாய்ச்சிறான். தேவலைகளே, ஆவிக்குரிய ரீதிலையும் நீங்கள் வேலை செய்யணும், உலகப்புறமான காரியத்திலையும் வேலை செய்யணும். நான் வேலைக்கு போக மாட்டேன், கர்த்தர் வானத்தை திறந்து அள்ளி போடணும். அப்படி யாருக்கு போட்டால் யாருக்கும் போட மாட்டார். போடுவான்னு நினைக்கிறீங்களா? சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவர் அவர் செய்வார். அதை அவர் செஞ்சால் அவர் என்ன தகப்புன்னு சொல்லுவோம்? ஒழுங்கற்று நடக்கிற தகப்புன்னு சொல்லுவோம். அவர் இதை பேசிட்டு மாற்றி பேசுவாரா? நீங்கள் வேணால் மாற்றி பேசுவீங்க, அவர் மாற்றி பேச மாட்டார். அவர் சொன்னதை செய்வார். தேவபிள்ளை விளங்கிக் கொள்ளுங்கள். யாதொரு வேலையும் எந்த வேலையும் செய்யாமல் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏதாவது வேலை பண்ணணும். இப்போ நாங்கள் ஊழியர்னா எங்களுக்கு 1008 வேலை இருக்குது. ப்ரேயர் பண்ணணும், பைபிள் படிக்கணும், ரெஃபரன்ஸ் எடுக்கணும். சும்மா உக்காந்தா இவ்வளோ பேச முடியாது. தேவன் இப்படி பயன்படுத்தி பேச வைக்க மாட்டார். நான் எல்லாம் இருக்கும்போது தான் கடவுள் எங்கள் மூலியமாக என்ன பண்ணுவார்? இடைபெட ஆரம்பிப்பார். இதை பேசு, இதை பேசு, இதை பேசுன்னு. ஹலோ, சும்மாவே உக்காந்தா ஒன்றும் நடக்காது. ஆகையால் நீங்களும் வேலை செய்யணும், நானும் வேலை செய்யணும், எல்லாரும் வேலை செய்யணும். சோம்பேறி என்றதே இருக்கக்கூடாது. சொல்லுங்க, நான் சோம்பேறி இல்லை. சோம்பேறியாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லியாச்சும் சோம்பேறி இல்லாமல் ஆகுங்க. நான் சோம்பேறி இல்லை, நான் சோம்பேறி இல்லை, நான் சோம்பேறி இல்லை. சோம்பேறித்தனத்தை வெறுக்கிறேன். சோம்பேறித்தனத்தை நான் முற்றிலுமாய் வெறுக்கிறேன். தயவுசெய்து வெறுத்துருங்க. ஆமென். ஆகையால் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அழுவற்காராய் ஒழுங்கற்று திரியாள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று. யாருடைய சாப்பாட்டை? தன் சொந்த. அடுத்த சாப்பாட்டை போயிட்டு சோம்பேறி இருந்து போய் பிடுங்கி தின்னுங்க அப்படின்னு சொல்லலை. அவன் வேலை பார்த்து வீட்டில் குடும்பத்தை எல்லாம் பண்ணிட்டு உக்காந்துக்கிறான். வாடி போயிட்டு வருவான். அங்கே ஒரு மாதம், அங்கே ஒரு மாதம், அங்கே ஒரு வாரம், இங்கே ஒரு வாரம் போய் என்ன பண்ணுவான்? சில பேர் இப்படி அலைகிறாங்க தெரியுமா? குடும்பமாக அலைவாங்க, திரிவாங்க. இங்கே ஒரு வாரம், இங்கே ஒரு வாரம், இங்கே ஒரு வாரம், இங்கே ஒரு வாரம். பார்த்துருக்கீங்களா? கணக்கு போட்டு வச்சுருவாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, இன்றைக்கி எங்கே போகலாம், நான் வீட்டில் இருக்கேன். சரி, பெண்கள் ஆண்கள், இன்றைக்கி அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாமா? இந்த நாள் இங்கே போனோம்னா இங்கே கறி இருக்கும், இந்த நாள் இந்த வீட்டில் இங்கே இருக்கும், இந்த நாளில் இதை சாப்பிடுவாங்க. கரெக்டாக போவான் பாருங்க. அந்த சாப்பாட்டை தேடி போய் சாப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லவில்லை.
அதாவது ஏதாவது வேலை செய்ய சொன்னாங்களா? நான் நடந்து போகிறதே வேலை இல்லையா? அதுவும் அப்படி பிளான் பண்ணி போதே பெரிய வேலை இல்லையா அப்படின்னு சில பேரை பேசுவாங்க பாருங்க. தேவப்பிள்ளைகளே, அப்படி அல்ல. இங்கே சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்கள் அமைதியோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். இது கமாண்டாவே நாங்க சொல்றோம், நாங்க கெஞ்சி சொல்லல. நீ இப்படிதான் இருக்கணும், நீ வேலைக்கு போ, நீ வேலைக்கு போய் நீ சாப்பிடு. ஆமென். வேலைக்கு போறீங்களா? ஆமே, நல்லா சாப்பாடு பசிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலை பார்க்குறீங்களா? சில பேர் வேலையை கூட சேமா நினைப்பாங்க. அசிங்கமாகவும் அவமானமும் நீங்கள் என்ன வேண்டிய அவசியம் இல்லை. வேலை பாருங்கள். வீட்டில் இருக்க பிள்ளைங்க அம்மாவுக்கு என்ன பண்ணணும்? வீடை கூட்டி கொடுக்கணும், துடைக்கணும், பாத்திரம் விளக்கணும். பாத்திரம் நான் தொடவே மாட்டேன். வேலை பார்க்க அப்போ சோறு சாப்பிடாத, எல்லாம் கேன்சல். சில பெற்றோர்கள் கண்டிஷனாக எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் பெற்றோர் நேசிக்கும். ஒழுங்கட்டு நடக்கிற பிள்ளை பாருங்களேன், கடைசி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிள்ளைய பார்க்கணும் பார்த்தீங்களா, பார்க்கவே பார்க்காது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். நான் இங்கே சில சொல்லி பார்த்தீங்கன்னா அது நடந்திருக்கு. நீங்கள் இப்படி வளர்த்து பாருங்கள், பிள்ளை உங்கள் மேலே பாசமாக இருக்கா இல்லையான்னு பாருங்க. பாசமாக இருக்கா இல்லையா? இருக்கு. ஏனென்றால் ஒழுங்கட்டு நடக்கிறதா கடைசி மாறிடும். நீங்கள் இப்படி நடத்தி பாருங்கள், உங்கள் பிள்ளை உங்கள் மேலே பாசமாக இருக்கும். ஆமென். இன்னைக்கு எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்தா எங்கே போனாலும் பிள்ளைங்க என்ன பண்ணும்? டீ கூட போட தெரியாமல் சில பிள்ளைங்க இருக்குதுங்க. எப்படி வளர்ப்பு பார்த்தீங்களா? வேறு எங்கே போய் வெளியே தங்கினாலும் பிள்ளைங்க என்ன பண்ணிக்கிறோம்? கற்றுக்கிட்டுச்சுன்னா என்ன பண்ணுங்க? எங்கள் அம்மா எனக்கு கற்றுக்கிட்டதுனால தான் இன்னைக்கு ஆகிப்போச்சு. இல்லைன்னா எனக்கு தான் பரவாயில்ல, எங்கள் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்ல, அடித்து சொல்லிக் கொடுத்துருக்கலாம்ல, திட்டுவாங்க. அப்புறம் உட்காந்துக்கிட்டு அப்பா அம்மாவையும் பார்த்துருக்கீங்களா? அப்படி இல்லை. தேவப்பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளை நீங்களே எப்படி வளர்க்கணும்? ஒழுங்கற்று நடக்காதீங்க, சோம்பேறித்தனமாக வளர்க்காதீங்க. நீங்கள் வளர்க்குற விதம் சோம்பேறித்தனமா என்பதை நல்லா பாருங்க. இல்லை நீங்கள் என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுத்து என்ன பண்ணணும்? நீங்கள் செய்ய வைக்கணும். என்றால் அந்த பிள்ளை கரெக்டாக வளரும். புரியுதுங்களா? ஒழுங்கற்று நடக்கக்கூடாது. அப்போ பாருங்க, கர்த்தர் எப்போதுமே ஒரு ஒழுக்கத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். என்றால் அவரே ஒரு ஒழுக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையால் தான் நமக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார்? அவர் சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே நீங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். வாசிப்போம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1 சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசிரியத்துக்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீகளாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிராணமாய் போய் தமஸ்கு சமீத்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஹல்லேலூயா. இங்க சவுல் என்பவர் பாருங்க, இவன் என்னன்னா கடலுக்கு விரோதமா இருக்கிறான். இவன் இயேசுவை யாரெல்லாம் கும்புறாங்களோ, இயேசுவின் பேரை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவனை அடிச்சு அவனை கொலை பண்ணி இல்லைன்னா ஜெயில போடணும், எதையாவது ஒன்று பண்ணணும். எப்போதுமே இயேசுவை கும்புறாங்களே யாரையாச்சும் துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி தான் என்ன பண்ணா இருந்தான். ஏன் அப்படி பண்ணானா, இவன் என்ன பண்ணான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யெகோவா கடவுளை கும்பிட்டான். யெகோவா தான் இயேசுன்றது அறிவில்லை அவனுக்கு. ஆனால் அந்த யெகோவா தான் கும்புறான். அந்த யெகோவா கும்புறனால அவர் தான் கடவுள், இயேசு கடவுள் கிடையாது. அதனால இயேசுவை கடவுள் யாரு கும்புறானோ நான் அவனை அழிச்சேன்னா யெகோவா தேவனுக்கு பிரியம், சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இவன் ராங்கா செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஆனா இவன் பார்வைக்கு அது சரியா இருக்குது. தான் சரியா போகிறோம், தான் சரியா நடக்கிறோம் என்ற எண்ணம் அவனுக்குள்ள இருக்குது. ஆனால் அவன் தவறான பாதையில போயிட்டு இருக்கான். அன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ற மாதிரி இருக்கும், கடலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ராங்கான பாதையில போய்கிட்டே இருப்பாங்க. கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனா இயேசுக்கு விரோதமாகவே செயல்பட்டு இருப்பாங்க. இயேசு கூட இருந்து என்ன பண்ணுவாங்க? இயேசுக்கு விரோதமா செயல்படுவாங்க. இங்க இந்த மனுஷன் அப்படிதான், கடவுளுக்காக காரியத்தை தான் செய்யணும் இவன் நினைக்கிறான். ஆனா கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்யறான். நான் கடவுளுக்கு ஃபேவரா இருக்கேன்னு நினைக்கிறான். ஆனா கடவுளோ என்ன சொல்றாரு? நீ எனக்கு எதிர்ப்பதமா இருக்கிற, நீ எப்பவுமே எனக்கு எதிர்ப்பதமா செயல்பட்டு இருக்கிற, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படி நீ செயல்பட மாட்ட, நீ என் வார்த்தைக்கு விரோதமா நடந்துட்டு இருக்க. நீ என்ன நினைக்கிற? இப்படி நடக்கிறதுனால இதெல்லாம் கடவுளுக்கு பிரியம் நினைக்கிற? இல்ல, நான் எப்படி நடக்கணும் உனக்கு சொல்றேனோ அந்த பாதை நடந்தாதான் எனக்கு பிரியம் கத்த சொல்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது?
பாருங்க, இந்த சம்பவம் பல விதங்கள்லாம் பிரசங்கத்தை கேட்டிருப்போம். இன்னைக்கு அவர் பேசுற இன்னொரு விதத்துல அவர் சொல்றாரு, நான் உனக்கு எப்படி சொல்றேனோ அந்த வழியில் நடப்பதா ஆண்டவருக்கு பிரிமை தவிர்த்து நீ உன் பாதையில போய் நீ சில விஷயம் அறிஞ்சுக்கிட்டு நான் இப்படி போறதும் கடவுளுக்கு பிரியம் இப்படிலாம் அவரு யாத்துக்குருவார் கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாரு என்பதை கவனிக்கணும். கர்த்தர் உனக்கு காண்பித்த பாதையில நடக்கணும். கடவுள் உன்னோடு இடைபெற்ற விஷயத்துக்கு நீ முற்றிலுமாய் கீழ்ப்படிய வேண்டும். கடவுள் உன்னோடு என்ன பேசினார், போதர் மூலியமா என்ன பேசினார், தனிப்பட்ட விதத்தில் என்ன பேசினார், அவருடைய சத்தம் ஒவ்வொரு முறையும் நமக்குள் வருகிறது. வேதத்தை படிக்கும் போது கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட இடைபெறுகிறார். அவர் சொல்லுகிறார், அச்சத்தத்தை கேட்டு என்ன பண்ணணுமா, ஒபே பண்ணணும். பாருங்க, இவன் என்ன பண்றான், கடவுளுக்கு ஃபேவரா இருக்கும்னு நினைக்கிறான், ஆனா இவனும் கடவுளுக்கு விரோதமா இருக்கிறான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களும் போதர்களுமே கடவுளுக்காக ஊழியம் செய்யறோம், கடவுளுக்காக இதை பண்றோம், கடவுளுக்காக இதை பண்றோம் வாங்க, ஆனா கடவுளுக்கு எதிர்ப்பதமாவே செஞ்சுட்டு இருப்பாங்க. கடவுளுக்கு ஏற்றபடி செய்ய மாட்டாங்க. கடவுளுக்கு இதெல்லாம் செஞ்சா பிரியம் நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு எதெல்லாம் செய்ய சொன்னா அதை செய்யல பாத்தியா, அதுதான் பிரியமட்டு செஞ்சிட்டு இருக்க. நான் உனக்கு சொன்னதெல்லாம் செஞ்சேனா அதுதான் எனக்கு பிரியம்ன்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? இங்க சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு இங்க, அந்த சவுல் என்பவர் தேவனுக்கு விரோதமாய் செயல்படும் போது தேவன் அவனுக்கு பிரசன்னமாகிறார். பிரசன்னமாகும் போதே நடுங்கி தேய்க்கிறான், பயம் உண்டாகுது, பெரிய வெளிச்சம், ஆண்டவர் நின்று பேசுகிறார். அப்ப பாத்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன சொல்றாரு, நீ என்னை துன்பப்படுத்துற இயேசு நானே. நீ யாரை தெரியுமா துன்பப்படுத்துற, என்ன துன்பப்படுத்துறன்னு. அநேக நேரங்கள்ல தேவ பிள்ளைகள் கடவுளை துன்பப்படுத்த முடியுமா? கர்த்தர் சொல்றார், நீ நானும் துன்பப்படுத்த முடியும். நாம வாழுகிற வாழ்க்கை, நாம் அவருக்கு விரோதமா செயல்படுற காரியங்கள் அநேக நேரங்கள் கிறிஸ்துவை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது. அநேக நேரங்கள்ல தேவன் சொல்லுகிறார், நான் உன் நிமித்தம் துன்பப்படுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். நீ என்ன துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிற, அநேக நேரங்களில் நான் இப்படி நடன்னு சொல்றேன், ஆனா நீ நடக்கவே மாட்ட. நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா கடினமுள்ள இதயமா இருப்பாங்க. கடவுள் இதயத்தை திறந்து இப்படி நடக்காதாப்பா, இப்படி போகாதாப்பா, இந்த வழி தப்புப்பா அப்படி சொல்லி கர்த்தர் பேசினாலும் இவங்க கடின இதயமா இருப்பாங்க. தன் பக்கம் திரும்பியே வர மாட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, என் பக்கம் வந்தனா உனக்கு மிராக்கள் தான், உன் வாழ்க்கையில இன்பம் தான். ஏன் நீ கடினப்படுத்தி உன்னை நீயே கெடுத்துக்கிற? இது இப்படி நீ வாழ்றது எனக்கு சந்தோஷமே இல்ல, நான் உனக்கு காண்பிக்கிற பாதையில நட அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ற தெளிவா சொன்னாலும் இவங்க விரோதமா செஞ்சுக்கிட்டே கடவுளை ஆராதிப்பாங்க. அதாவது என்னன்னா, அப்பாவை போய் ஓங்கி அரைஞ்சிட்டு அப்பா அப்படின்னா எப்படி இருக்கும், நீ செத்த கேட்ட பாசத்தை தானே படிச்சேன், என்னப்பா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பாசம் முகரையிலே அடிக்கணும், சூடு இழுத்து விடணும். அப்பாவை துன்பப்படுத்திட்டு அப்பா இதயத்தை கஷ்டப்படுத்திட்டு அப்பா பிரியாணி வாங்கி தாங்கப்பா, அப்பா அவங்களுடைய மனசையும் பெரிய பெற்றோருடைய மனதையும் கலங்கப்படுத்திட்டு துன்பப்படுத்திட்டு எனக்கு இதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்னு கேட்டா நல்லதா? அது அப்பா மனசை சந்தோஷப்படுத்தினா நீங்க கேட்க வேண்டாம், அவரே வாங்கிட்டு வருவார். அதான் அவர் இருதயம். இருக்கீங்களா? அநேக நேரம் நம்ம நடக்கியே என்ன ஆயிரும்னா, பெற்றோர்களுக்கு நம்ம பிள்ளைக்கு இதை வாங்கி தரணும், அதை வாங்கி தரணும், அந்த ட்ரெஸ் போடணும், இந்த ட்ரெஸ் போடணும், என் பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஏன்னா என் பிள்ளை நான் சொல்றதெல்லாம் கேட்குது, செய்யணும் செய்ய மாட்டாங்களா? நீங்க விரோதமாவே செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்பு வருமா கோபம் வருமா? இந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு சின்ன கோபம், நீ துன்பப்படுத்துற இயேசு நானே, நீ யாரை துன்பப்படுத்த, என்ன தாண்டா துன்பப்படுத்துற, நீ நடக்கிற முறைகள் எனக்கு பிடிக்கல, எனக்கு விரோதமாவே வாழ்ந்துட்டு இருக்க, எனக்கு விரோதமாவே செயல்படுற, நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் எவ்வளவு சொன்னாலும் நீ உன் இருதயத்தை அடைக்கிற, நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்க மாட்டியே, நீ இப்படி நடக்கணும் தானே உனக்கு நான் சொல்றேன், நீ எப்படி நடக்கணும் உனக்கு வழி காட்டுறேன், ஆண்டவரே வழி காட்டுங்க வழி காட்டுங்க, நான் எப்படி வாழணும் அதை தானே உனக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதை தானே சொல்றேன். ஒழுங்கற்று நடக்கல விட்டு விலகு, ஒழுங்கற்று நீ நடக்கிற பத்தியா, எதெல்லாம் ஒழுங்கற்று நடக்கிறியோ நீ இப்படிலாம் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் ஒழுங்குபடுத்திட்டே வரேன். ஆனா அந்த ஒழுங்குபடுத்துக்கு நேரம் நீ என்ன பண்ண மாட்டேற, ஓபே பண்ண மாட்டேற, புரியுதுங்களா? அப்ப அது என்ன பண்ணதான், தேவனை துன்பப்படுத்துகிறது. பாருங்க, இவனுக்கு தேவன் பேச ஆரம்பிக்கும் போது அவன் எப்படி உபயோக பண்றான் பாருங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், இது வரைக்கும் கேட்டுருவாங்க. இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, போய் உட்காந்து டெய்லி ஜெபத்துல கத்தாவே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நான் என்ன செய்ய விருப்பமா இருக்கிறீர், அவர் சொன்னதை செய்யும் தானே சொன்னார் அவரு, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? இருக்கீங்களா? அதான் சொல்லிட்டு இருக்காருல்ல, இப்படிலாம் வாழணும் இப்படிலாம் இருக்கணும்னு, வா என்னை பின்பற்றி வா, நான் உனக்கு எல்லாம் செய்வேன், நான் தான் உனக்கு எல்லாம் செய்வேன், நான் தான் உன்னை படைத்தேன், நான் தான் உன்னை அழைச்சேன், எந்த மனுஷனும் உங்களை அழைக்கல, கர்த்தர் தான் என்ன பண்ண அழைத்தார், கர்த்தர் தூண்டி விட்டனாலதான் மனுஷன் வரான். மனிதனுக்குள்ள தேவன் வேலை செய்யலன்னா யாரும் பேசக்கூட மாட்டாங்க. தேவன் தான் நம்மளுக்கு வேலை செய்கிறார், தேவன் தான் கிரியை செய்கிறார், தேவன் தான் அழைத்தார். இப்ப தேவன் சொல்றாரு, பேசுறாரு. அப்ப பாருங்க, இப்போ அவனோட பேசுறாரு. அதுக்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு
சொல்லப்படும் என்றார். அப்படியே படிச்சு வாங்களேன். 10ல் தமஸ்குவிலே அனனியா என்னும் பேரில் ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்போது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசனப்பட்டதை சவுல் என்னும் பேரில் ஒருவனை தேடு. அவன் இப்போது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேரில் ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையிடும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். ஹலோ, இப்ப என்னவா? பட்டணத்துக்குள்ள போ அப்படின்னா எங்க யார்கிட்ட பேசுறாரு? ஊழியக்காண்ட பேசுறாரு. அவருடைய ஊழியக்காண்ட அனனியாட்ட பேசுறாரு. இப்ப அனனியாட்ட போ, அங்க அனனியா உன்ட்ட என்ன சொல்றானோ அதுதான். இப்போ தேவன் உங்களை ஊழியக்காரருக்கு நேரா இங்க நடத்திட்டார். எங்கேருந்து எங்கே உன்னை கொண்டு வந்துட்டார். அழகா பேசி வந்துட்டார். இப்போ அனனியா சொல்றதை கேளுன்றார். அப்போ ஊழியக்காரன் சொல்றதை நீ கேளு. ஊழியக்காரன் என்ன சொல்றான், உன்னை எப்படி நடத்தணும் அவன்கிட்ட நான் பேசியிருக்கேன். நிறைய பேர் நம்ம என்ன சொன்னாலும் சில பேர் அதை கேட்கவே எடுக்கவே மாட்டான். நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சரி ஃபர்ஸ்ட் சரி, திருப்பி அவன் வழியாவே போவான். கர்த்தர் அழைச்சி கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வராரா இல்லையா? வசனத்தோட பேசுறாரு. எதுக்கு கொண்டு வந்தாரு? உன்னை எதுக்கு கொண்டு வந்தாரு? சும்மா அங்க உட்காந்து போறதுக்கா? எதுக்கு உன்னை இங்க கூட்டு வந்தாரு? இங்க கடவுளுடைய இதெல்லாம் இங்க வர முடியாது. கடவுள் தான் அழைத்து வர்றாரு உங்களை. கடவுள் இங்க அழைத்து வர்றாருன்னா எதுக்கு ஒன்று அழைச்சு உட்கார வச்சாரு? கன்ஃபார்ம் பண்ணி என்ன பேசினாரு? அப்ப என்ன ஊழியக்காரன் சொல்றதை கேட்டியா? நீ ஒபே பண்ணியா? இங்க ஊழியக்காரன் சொல்றாரு அப்படி அவன் வருவான். இப்ப அனனியாவுக்கு நேரம் யார் நடத்துறா? சவுல தேவன் நடத்துகிறார். பாருங்க, இப்ப அனனியாவோட கத்தடிப்படாரு. இப்ப அனனியா செய்ய வேண்டிய வேலையை பற்றி செய்யறான் பாருங்க. 17 அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடைபடிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செல்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பின்பு அவன் போதனம் பண்ண பின்பு பலப்பட்டான். சவுல் தமஸ்குள்ளே சீசனுடைய சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரனுடைய ஆலயங்களில் பிரசங்கித்தான். அனனியாவுடைய வேலை ஒன்று இருக்குது பாருங்க. அனனியா என்ன செய்யணும்? அது முன்ன வரைக்கும் அவன் வாழ்க்கையில ஒரு ஒழுங்கின்மையா நடந்துட்டு இருந்தான். இப்ப அனனியா மூலியமாய் கர்த்தர் பேசி இப்போ அவன் வாழ்க்கையில சில விஷயத்தை அவன் பெற வேண்டியது இருக்குது. நீ தான் என்ன பண்ணணும், அவனுக்கு இந்த காரியங்களை செய்யணும் அப்படி என்பதை கர்த்தர் அனனியா கையில கொடுத்தார். 1000 பேர் அன்னைக்கு இருக்கிறான். ஆண்டவர் கூலியக்காரர் எல்லாமே இருக்கிறான். ஆனா யாரை கொண்டு தேவன் பேசினார்? அங்க அனனியா கொண்டு பேசுறார். அந்த ஊழியரை கொண்டு கர்த்தர் பேசுறார். நீ தான் என்ன பண்ணணும்? அங்க போய் அவனுக்கு பார்வை அடைகிறதுக்கு வேலை செய்யணும். அவன் பரிசுத்த ஆவியை என்ன பண்ணணும்? பெறணும். நீ போய் ஜெபம் பண்ணா அங்கே இறங்கும். புரியுதுங்களா? ஒரு அம்மா சொல்லுது பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப சமீபத்தில் ஒரு ட்ரெண்டிங் போய்கிட்டு இருக்குது. அதில் ஒரு டாக்டர் பேசுது. எல்லாம் ரைட் தான், எல்லாம் ஏமாத்தான பேசுறதெல்லாம் கரெக்ட் தான். அதை வச்சுட்டு நிறைய பேர் ட்ரூத்தவே மாத்திடுறான். ஊழியக்காரன்ட்ட போய் தான் ஜெபம் பண்ண விஷயம் இல்லை, நீங்க போன விஷயம் இல்லை, வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணா கடவுள் அப்படியெல்லாம் பண்ணிடுவார். இது கரெக்டா? அப்படி தேவன் அப்படியே நியமிச்சு வச்சிருக்கிறார். அப்படியே தேவன் ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறார். சபை உன்னை ஏற்படுத்தி ஊழியக்காரன் கர்த்தர் அழைத்து அவர் மூலியமா தான் கடவுள் என்ன பண்ற வெளிப்படுத்துறாரு. தன்னைத்தானே தென்மை இன்னைக்கு சுவிசேஷம் வெளியே வந்திருக்காது. கர்த்தர் யாரை அழைச்சார்? ஊழியக்காரன் தானே அழைச்சாரு. ஊழியக்காரன் அழைச்சாதான் மக்கள்கிட்ட அனுப்பினாரு. மக்களை எங்க கொண்டு வந்தார்? ஊழியக்காரன் கீழே சொல்றோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? இன்னைக்கு நிறைய ராங்கான டீச்சிங். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இதை பாத்தீங்களா? இன்னைக்கு நிறைய அப்படி பேசும்போதே கூட ராங்கா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, அந்த மாதிரி எப்படி சுவிசேஷத்தை அறிஞ்சிச்சு? ஊழியக்காரன் வச்சு தானே. ஊழியக்காரே சில பேர் தவறு பண்றான், ஃப்ராடு தனம் பண்றான், ஏமாத்தான இருக்கிறான். அதுக்காக ஊழியக்காரனே இல்லாம நீ டைரக்டா கடவுள்கிட்ட போகலாம் அப்படின்னா நல்லா இருக்கும்ன்றேன். அப்படி எப்படி வைக்கல கர்த்தர். ஊழியக்காரன் இல்லாம இன்னைக்கு சுவிசேஷம் எப்படி வெளியே வந்திருக்கோம்? ஊழியக்காரன் இல்லாம எப்படி இயேசு மக்கள் அறிஞ்சிருப்பாங்க? இந்த அம்மா எப்படி அறிஞ்சிச்சு? முட்டாள்க அநேக தவறான டீச்சிங் நேரம் என்ன பண்ண கொண்டு போறாங்க. எங்க நீங்க அப்படியே இருந்து பாருங்க, நிறைய பேர் செத்தே போயிருவீங்க. கடவுளை தேடி சபைக்கு போயே சில பேருக்கு வேற மாதிரி இருக்குது. ஊழியக்காரனே இல்லாம சபையே இல்லாம இருந்துச்சுன்னா தனித்துவமா தேடுங்க பார்ப்போம், செத்து போயிருவான். சுவிசேஷத்தை ஊழியர் மூலியமா அறிவிக்கத்தான் பலப்பட்டு ஆஸ்வதிக்கப்பட முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆகையால் நிறைய கள்ள பேச்சுக்கள்லாம் வருது பாருங்க. இதை பேசும்போதெல்லாம் சரியாகிற மாதிரி இருக்கும். ஏன்னா சபைக்கு போய் வர்றதுக்கு நான் வீட்டில் இருந்துகிட்டே எல்லாம் பண்ணிக்கிறேன். வீட்டில் இருந்துக்கிட்டே டெய்லி சோறு தின்ன முடியுமா? அரிசி வாங்க எங்கே போகணும்? பருப்பு வாங்க இல்லை, நான் வீட்டில் இருந்துட்டே எனக்கு ஒன்றும் சம்பாதிக்க வீட்டில் இருந்துட்டாவே எனக்கு பணம் வந்துடும். டைரெக்டாக என்ன பண்ணும்? வானம் கிழிஞ்சு வந்து விழும். நகரணும், போகணும். எங்கள் டீச்சர்லாம் வேண்டாம், நானே படிச்சிருவேன். அப்படி எத்தனை பேர் படிச்சு வந்தீங்க? அந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த அம்மா சொல்கிறது. ஒரு டாக்டர் அம்மா பேசுறது. டாக்டர் அம்மா இப்போ டாக்டர் அம்மா எப்படி படிச்சு வந்துச்சு? அதாவே டாக்டராக கற்றுக்குச்சான்னா? போய் ப்ராக்டிக்கலாக இருக்குது, எல்லாமே இருக்குது. முட்டாளாக இருக்குது பாருங்க. சத்தியம் பேச எவனாலும் பேசிடலாமா? எல்லாருமே பேசுறது கத்தர் அழைச்சார்? இல்லை, எல்லாரோடையும் கத்தர் பேச மாட்டார். அவருக்கு ஊழியத்துக்கு ஆட்களை அனுப்பி என்ன பண்றாரு? அவங்களோட இருந்து கத்தர் பேசுகிறார்.
வருதுங்களா? எல்லாரும் டீச்சராக இருக்க முடியுமா? எல்லாரும் டீச்சர் ஆக முடியுமா? எல்லாரும் போலீஸ் ஆக முடியுமா? எல்லாரும் கலெக்டர் ஆக முடியுமா? எல்லாரும் குப்பை பிறக்க முடியுமா? எல்லாரும் கக்கூஸ் வேலை போயிடுவீங்களா? கக்கூஸ் வேலை பார்க்கணும்னா அதுக்குன்னு சில பேர்கள் இருப்பாங்க. அவங்க மனது அது பெருசாக அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் கக்கூசவே கழிச்சோன்னா என்ன ஆகுது? இதில் சில பேர் ஒழுங்காக தண்ணி கூட ஊற்ற மாட்டான். அவன் போயிட்டு அவனே தண்ணியை கூட ஊற்ற மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறாங்க. அப்போ என்னவா, அவங்களுடைய மனதை கர்த்தர் அப்படி உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர்கள் அந்த வேலையை ஈஸியாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியாது. உங்களுக்கு எனக்கு பெருசாக தெரியும். நீங்கள் ஆஃபீஸ் வேலை பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தா பெருசாக பார்ப்பாங்க. அவங்க இப்படி இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, நமக்கு ஒன்றுமே புரிய டொப்பு 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 டொப்புன்னு. ஆனால் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு அவங்க வேலை உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறாரு. எல்லாரையும் கலெக்டராக இருந்தா அப்போ எவனப்பா இது கலெக்டர்? எல்லாரும் போலீஸாக இருந்தா இப்படி, எல்லாரும் டாக்டராக இருந்தா இல்லை டாக்டர் இருந்தது அது வேற. எல்லாரும் டாக்டராக இருந்தால் அப்புறம் என்ன, பேஷண்ட் வேணும்ல, மனிதனுக்கு அறிவில்லை. எல்லாரும் கோடீஸ்வரனா இருந்தான்னா உன் வீட்டுக்கு எவனும் வேலை பார்க்க வரமாட்டான், வீடு கட்ட வரமாட்டான், பெயிண்ட் அடிக்க வரமாட்டான். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அந்த வேலைக்கு சில பேர் சத்தியத்தை சொல்ல எக்ஸ்ட்ரீமாக சொல்லிடுவாங்க. இல்லை எல்லா வேலைகளையும் நீங்கள் போகலாம். ஆனால் அந்த வேலையிலேருந்து கடவுள் அங்கே உங்களை ஆசை வச்சு உயர்த்துவார். ஒரு ஒரு குப்பை அள்ளுறவனை எடுத்துக்கிட்டா, குப்பை அள்ளுறவனை ஒரு மாதிரி ஏதோ பார்த்துட்டு இருக்கான், ஏதோ ஒரு இதில் கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா என்ன பண்ண, குப்பை அள்ளுறதுல கூட அவன் என்ன பண்ண, பிளெஸிங்காக இருப்பான், வசதியாக இருப்பான். குப்பை தான் அள்ளுறேன் ஆனால் வசதியாக இருக்கான். குப்பையில் வருகிற பிளாஸ்டிக்கும் அந்த இதையும் விற்று எத்தனை பேர் பணக்காரன் இருக்கான் தெரியுமா? குப்பை கடை வச்சுருக்கான் தெரியுமா? வேஸ்ட்டு பொருட்கள் நாங்கள் பார்க்குறீங்க. பார்க்க தான் அந்த கடை உங்களுக்கு வந்து இது மாதிரி இருக்கும். அவன் வீட்டை போய் பாருங்கள், அதில் எவ்வளோ பணம் கிடைக்கும் தெரியுமா? நான் சொல்கிறது உண்மையா பொய்யா? எல்லாத்துலேயும் கடவுள் அவனை ஐஸ்வர்யம் வைக்க முடியும். அதனால் எந்த வேலையும் நீங்கள் தப்பாக என்ன பண்ணிடக்கூடாது. அதே போல் மற்றவங்க பார்க்குறத பார்த்தீங்கன்னா கூடாது, இந்த வேலை பார்க்குறியா, அந்த வேலை பார்க்கலன்னா உன் வீடு நாறிடும், உங்கள் வீடு என் வீடு என்ன பண்ணிடும். ஆனால் மனுஷன் இந்த மாதிரி வேறுபடுத்தும் போது தான் பிரச்சனை இப்போ பெருகுது. கர்த்தர் அப்படி வேறுபடுத்தலை. கர்த்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னா வேலைகளை வேறுபடுத்தி வைக்கிறார். ஆனால் எல்லா மனிதனும் கணத்துக்குரிய பாத்திரவானே. புரியுதுங்களா? கணத்துக்குரிய பாத்திரவான். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் பாருங்க, அனனியா மூலியமாய் கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பவுலுக்கே, பவுலே எவ்வளவு பெரிய ஆளு பேசுறோம், அந்த பவுல் வாழ்க்கை முன்னாடி யார் கையில் அந்த பிளெஸிங் வாங்கணும்? அனனியா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களை அழைத்து இங்க கொண்டு வரும்போது அனனியாய் மூலியமாய், ஊழியன் மூலியமாய் கர்த்தர் உங்கள்கிட்ட இடைப்பட்டு என்ன சொல்றாரு, என்ன பேசுகிறார், அது கீழே வரணும். ஏன்னா கர்த்தர் அவர் மூலியமா உங்க வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கு தான், வடிவமைப்பதற்காக தான் கர்த்தர் என்ன பண்ண கொண்டு வரார். ஏன்னா அவங்க மூலியமா தான் வார்த்தை வந்துகிட்டே இருக்குது. நீ உன் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்க, வெளியே எப்படி இருக்க, உன் வீட்டில் எப்படி வாழ்ந்துட்டு இருக்க, வெளியே எப்படி வாழ்ந்துட்டு இருக்க, இப்படி வாழக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், இப்படி சிந்திக்க கூடாது, இப்படிதான் சிந்திக்கணும், நீ இப்படிப்பட்டவன், எல்லாவற்றையும் எங்க இருந்து தேவன் பேசுகிறார், ஊழியர் மூலியமாய் பேசுகிறார். இப்ப இங்க வந்தவங்க தான் உங்களுக்கு தெரியுது. வீட்டிலே இருந்தா உங்களுக்கு எல்லாமே தெரியுமா, கடவுள் இதை தான் பேசுறாரு, இப்படிதான் இருப்பாருன்னு. நீங்க வேணா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கலாம், ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை. எப்படி ஜெபம் பண்ணணும்ன்ற கூட எங்க வந்தா தெரியும், இங்க வந்தா தான் தெரியும். நீங்க பண்ற ஜெபம் சரியா தப்பான்ற கூட இங்க வந்தா தான் தெரியும். நீங்களே பண்ணிக்கிட்ட எல்லாம் சரியாகுமா? ஆத்திர அவசரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் பார்க்கறது, சுகர் பார்க்கறது, காய்ச்சல் பார்க்கறதுக்கு சிலதை வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி அதுதான் தனிப்பட்ட ஜெபம். ஆத்திர அவசரத்துக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நீங்களே ஆஸ்பத்திரிக்கு என்ன பண்ணணும், அவர்கிட்ட போனாதான் அவர் எல்லாம் பார்ப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? கருந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்ப கர்த்தர் அப்படிதான் ஒழுங்கு வச்சிருக்கிறாரு பாருங்க. நீங்க மொதல் அந்த ஒழுங்குக்கு வாங்க. நீங்க மத்த என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஊழியருக்கு கீழே இருக்கணும், ஒரு சபைக்கு கீழே இருக்கணும், அங்க உட்காந்து என்ன பண்ண கேட்கணும், உபதேசத்தை கேட்கணும், அங்க கடவுள் என்ன பேசுறான்னு கேட்கணும். அதுக்கு உங்க ஒபே பண்ணிட்டு அப்படியே வந்துட்டே இருக்கும்போது உங்க வாழ்க்கை அழகுபடுத்திக்கிட்டே வருவார். நீங்க மாற ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், ஒரு பொருளை வந்து சொல்லுவாங்க, வீட்டில் சொல்லுவாங்க, கணவரை திட்டுவாங்க மனைவி, எங்க நான் எங்க பொருளை வச்சேனோ அந்த எடுத்த இடத்துல வைக்கவே மாட்டீங்களே, நான் ஒன்று வச்சா நீங்கள் ஒன்று வைக்கிறீங்க பாருங்க, அசிங்கமா தெரியலையா? இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, எத்தனை முறை தான் சொல்ல உங்களுக்கு புத்தியே இல்லையா? திட்டுறாங்களா இல்லையா? தேவ பிள்ளைகளே உன்னை கவனிங்க. ஏன்னா அதாவது அந்த இடத்துக்கு வரும்போது அது அழகாக இருக்கும். மாற்றி வைக்கும் போது என்ன ஆகுது, அப்போது நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை அழகு என்பதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உங்களை சரிப்படுத்துறாரு. நம்ம மைண்டு மாறி சிந்த மாறி இங்க ஒரு மனுஷன் ஒரு வீட்டை ஒழுங்காக கூட்டுறான்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் மைண்டில் வந்து ஒரு நல்ல நினைவு அவனுக்கு இருக்குது. இப்படி கூட்டினா அழகாக இருக்கும், அந்த பொருளை இப்படி வச்சா அழகாக இருக்கும் என்பதை அவன் அங்கே நேர்த்தி பண்ணி ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறான். அதுதான் என்ன பண்ணுறது, செயலாக வெளிவருகிறது. உண்மைதானே?
அதே போல தான் கர்த்தர் உங்க வாழ்க்கை வடிவமைக்க விரும்புகிறார். உன்னுடைய நட்பு எப்படி இருக்கணும், உன் குடும்பம் எப்படி இருக்கணும், உன் மனைவி எப்படி இருக்கணும், உன் பிள்ளை எப்படி இருக்கணும், மனைவிக்குரிய கடமை என்ன, கணவனுக்குரிய கடமை என்ன, உன் கணவன் என்ன செய்யணும், உன் மனைவி என்ன செய்யணும், பிள்ளைகள் எப்படி நடந்துக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதனால தான் கர்த்தர் பேசி என்ன பண்றார், பிள்ளைகளே நீங்க இப்படிதாப்பா இருக்கணும், பிள்ளைகள்னா தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க சொல்றதை இப்படி கேட்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க. இன்னைக்கு உள்ளதெல்லாம் வேற மாதிரி இருக்குது. அதுதான் கர்த்தர் என்ன பண்றாரு, இங்க வரணும், இங்க வா, இப்படி இருப்பதை நான் விரும்பல, இப்படி இரு. அப்ப தேவ வார்த்தைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து வர வர அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது உடனே செவி கொடுப்பார். கர்த்தாவே நாவே என்ன பண்ணுவாரு, நீங்க போய் உட்காந்து கேட்க வேண்டாம், கர்த்தா எங்கே இருக்கிறீர், இதுக்கெல்லாம் கேள்வி காரணம் என்ன, நான் ஒழுங்கற்று நடந்துட்டு இருக்கேன், கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையின்படி நான் நடக்கல. ஆனா சபைக்கு சில பேர் சபைக்கு போவான், உட்காருவான், வாட்டு உட்காந்து என்ன பேசினார், உனக்கு உங்க வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு, உன் வாழ்க்கையில நீ எப்படி நடந்துட்டு இருக்க, இப்படி இருக்கக்கூடாது இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. கேட்கிறேன் அப்ப அப்படிதான் இருப்ப. முன்னாடிலாம் என்னுடைய ஊழியத்தில் நிறைய பேரை வந்து ஃபோர்ஸ் பண்ணும், இப்படி இருங்க அப்படின்னு. இப்ப அப்படிலாம் கிடையாது. போ, அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு தெரிவிக்க வேண்டியது தெரிவிச்சாச்சு. இனி அது நடந்தனா உனக்கு அற்புதம், நடக்கலையா போ. நீ எப்படி சம்பாதிச்சாலும் உனக்கு விரயம்தான் உண்டாகும். தேவன் சொன்னதை நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடவுள் சொன்னதை கேட்காம கடவுளோட ஆர்குமெண்ட் பண்றான், கடவுளுக்கு விரோதமா பேசுறான், ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசுறது. ஆனா என் ஊழியல் என்ன தெரியுமா நடக்கும், என்கிட்ட மட்டும் என்ன நடக்கும்னா, நாங்கள் கடவுள் சொல்லவும் அதை கரெக்டாக சொல்றதுனால பார்த்தீங்கன்னா தேவன் மேலே ஏற்கனவே கோபமாக இருப்பான் பார்த்தீங்களா, சூடா, அந்த சூட்டெல்லாம் எனக்கு காமிப்பாங்க. என்கிட்ட என்னையவே கடவுளாக பார்த்துருவாங்க. கோவம் எப்போ நானா கடவுளை அவர் சொன்னதை சொல்லிட்டு நீயாச்சும் அவராச்சு என்னை விடுங்கடா, என்ன எதுக்கு இது பண்ணுறீங்க. என்ன காரணம்னா அவங்க நினைக்கிறதெல்லாம் இங்கே சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ கடவுள் நேராக பேசுறதுனால இப்போ என்னவே கடவுளாக பார்த்துறோம். நான் கடவுள் கிடையாது. தேவ பிள்ளைகளை உங்களை போல நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான். உன்னை கிள்ளுனா வலிக்கிற மாதிரி என்னை கிள்ளுனா வலிக்கும். நீயும் பிரச்சனையில் போகும்போது மனம் தளர்ற, அப்படியே ஒரு மாதிரி இதாகிற, நானும் பிரச்சனை இப்படிலாம் ஆடதான் செய்கிறேன். கடவுள் என்ன சொல்கிறதோ கீப் பண்ணி போகும்போது தான் என்ன ஆகுது, ஜெயிக்க முடிகிறது. அதனால் பரலோகத்திலேருந்து நான் வந்து குதித்து விடலை. ஹலோ, உங்கள் அம்மா எப்படி உங்களை பெற்றாங்களோ என்னையும் பெற்றாங்க. யாரையும் செய்யலை, பெற்றாங்களா செஞ்சாங்களான்றாங்க பார்த்தீங்களா. உங்களை பெக்கவும் என்னை செய்யவும் செய்யலை. உங்களை உங்கள் அம்மா எப்படி பெற்றாங்களோ என்ன பார்த்தாங்க. நான் வந்து அங்கேருந்து அப்படி சொல்லி கூட நீங்கள் நிறைய நான் பெரியது வந்துட்டேன். இல்லை உங்களை போல நானும் ஒரு சாதாரணமான ஆளு. தேவன் சொல்வதை சொல்லுகிறேன். தேவன் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை நீங்க செஞ்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எப்படி வந்து மரியாளம்மா போனவரும் பார்த்தோம்ல, மரியாளம்மா என்ன பண்ணுச்சு, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்ப மரியாளம்மா தேவனுடைய சத்தத்தை கேட்டு சொல்லிருச்சு. இப்ப நீங்க அதை சொல்லுங்கன்னு, அதைத்தான் என்னுடைய வேலை. அதுக்காக மரியாதை போல கடவுள் போல என்னைய கடவுளை கும்பிடுறது மாதிரிலாம் கிடையாது. நான் கடவுள் அல்ல. சில இடங்களில் நம்ம காலை தொட்டு கடவுள் மாதிரியே பார்த்து கும்பிடுவாங்க. எப்பா நான் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன், நீடித்து வாழணும்னு ஆசைப்படுறேன், என் ஆயுசை குறைச்சிடாதீங்கன்னு காலை விழுந்துருவாங்க பாருங்க. இவன் நினைச்சா எல்லாம் பண்ணிட முடியும். யார் நினைச்சா, உங்ககிட்ட சொல்லிடுறேன் உண்மையா. நான் நினைச்சா மட்டும் இல்லை, நீங்களும் நினைச்சா வேணா ஓரளவுக்கு ஓகே ஆகிடும். இங்க நான் மட்டும் இல்லை, இங்க நீங்களும் இருக்கீங்க உங்க வாழ்க்கையில. புரியுதுங்களா? என் சைடு எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஆதரவு தான். உங்களுக்கு ஜபம், ஆண்டுடைய வல்லமை, எல்லா காரியங்களும். ஆனால் நீங்கள் தேவத்தை கீழ்ப்படியாம தேவனிடத்துல ஏமாற்ற மாதிரி இருக்குதுன்னா கடவுள் இறுதியை அறிகிறவர். கடவுளுக்கு லாக் பண்ணிடுவார் எல்லாத்தையும். ஆகையால் தேவனை உண்மையாக தேடுறங்க, உண்மையாக அவரை பின்பற்றுங்க. நீங்கள் உண்மையாக இருந்தால் அவர் தன்னுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவார். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மட்டமான எண்ணம் இருக்கும். ஆனால் நான் லைட்டாக பேசி ஓடி வந்துடுவேன். ஏன்னா அந்த ஜென்மங்களை திருத்த முடியாது. சொல்கிறத அப்படியே நம்ம சொல்லிட்டே வந்தாலும் அதை கனமா என்றவனுக்கு சொல்லலாம். அதை அப்படியே விட்டுட்டே இருந்தானா இவட பேசுறது வேஸ்ட்டு. பன்றிகள் முன் முத்துகளை போடாதேன்னு வசனம் இருக்குது. பன்றினா யாராம்? தேவத்தை கேட்காத நாய்கள்லாம் பன்றிகளாம். நான் சொல்லலைங்க. என்ன பாஸ்டர் இப்படி திட்டுறான்றாதீங்க, பைபிள் இருக்கு. என்னவா தேவ வார்த்தை கீழ்ப்படியாத ஒரு பன்றியை போலையாம். அவங்க கிட்ட எதுக்கு முத்து என்பது தேவ வார்த்தை. நான் பேசுறேன் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை. இதை போடாத, ஏன்னா அவன் பீறிட்டு போடுவானா, அது முத்துனே தெரியாது. அப்போ தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ஒரு மகிமையான வார்த்தைன்னு சொல்லி எண்ணுகிறவன் தான் விசேஷிச்சவன். தேவ வார்த்தை அசால்ட்டா என்றவன் இந்த பன்னிக்கு சமானம். பன்னிக்கு எது முத்து எது இதுன்னு தெரியாது. அந்த பன்னிக்கு எதுதான் பெருசா தெரியும், உங்களுக்கே தெரியும். நரகள் தான் அதுக்கு பெருசா தெரியும். முத்த போட்டீங்கன்னா அது பெருசா தெரியுமா? ஆயால் தான் கத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என் வார்த்தைய முக்கியத்துவத்தை தெரியாம அதை அசால்ட்டா தடுவான் பாத்தீங்களா, அவனுக்கு எது முக்கியமா தெரியுதுன்னு அர்த்தம். நரகள் தான் முக்கியம். அதான் அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது, சீப்பா போகுதுன்னு
சொல்லுகிறார் ஆண்டவர், உன்னை மேலான எடுத்து கொண்டு வர நான் விரும்புகிறேன். என் வார்த்தை புறம்பே தள்ளாத, என் வார்த்தைக்கு கீப் அப் பண்ணு. நான் உன்னை ஒழுங்குபடுத்த வரும்போது, உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் போது, உன் கணவனையும் உன் மனைவியும் உன் பிள்ளைகளையும் என் வசனத்தை கொண்டு நான் ஒழுங்குபடுத்த வரும்போது முற்றிலும் என்னை அர்ப்பணி. உன் வார்த்தை நான் அழகுபடுத்துறேன்றாரு. நான் உன்னை லிஃப்ட் அப் பண்றேன். நீ இதுக்கு முன்னாக்க எப்படியோ வாழ்ந்த, இதுக்கு முன்னாடி எப்படியோ இருந்த, எப்படியோ நடத்தின, நீயும் ஒரு மார்க்கமா இருந்த, பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஒரு மாதிரி நடத்தின. ஆனால் இப்பொழுதோ நான் உன்னை என்ன பண்றேன், நடத்துறேன். இப்பயாச்சும் சரண் பண்ணு, உன் வாழ்க்கையை நான் அழகுல வாழ்க்கையா மாத்துறேன்றாரு. எவ்வளவு நல்ல தேவன் பாத்தீங்களா கர்த்தர். தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். வேளாண்மை நிற்போம்.